வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் பிரிக் ஸ்டிச்சில் பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இயரிங்கா என்னவா வேணாலும் நம்ம எந்த யூசேஜுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிக் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் 2 பீடு சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். இந்த சைடு நூல் பிடிக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு இதில் விட்டு எடுத்துக்குவோம். நான் இவ்வளோ நூல் தான் மிச்சம் விடுறேன். ஒரு 4-5 சென்டிமீட்டர் இன்ச் அளவுக்கு விட்டால் போதும். இந்த மாதிரி இருக்கணும் டைட்டாக. இப்போ இது நல்லா டைட்டாக இருக்குது. டைட்டாக இல்லைனாக்கா இன்னொரு தடவை விட்டு எடுத்துக்குவோம். எனக்கு இது டைட்டாக இருக்குது, போதுமானது. இப்போ நான் இதில் அடுத்த பீடு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பீடு தான் எடுக்கிறேன். ஒரு பீடு எடுத்து இதை நம்ம கீழேருந்து மேலே அப்படி விட்டு எடுத்துக்குவோம். நல்லா இந்த இடத்துல டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் கேப் இல்லாத வரும். பொறுமையாக எடுங்க, பீடு உடஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த பீடு நம்ம திருப்பி இன்னொரு தடவை விட்டு எடுக்கும்போதுட்டு டைட் ஆகிடும். 2 விரலுக்கு நடுவில் பீடை அழுத்தி பிடிச்சிட்டு இழுங்க. அப்போ தான் கேப் இல்லாத வரும். நான் திருப்பி இப்போ இன்னொரு தடவை விட்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம். இப்போ 3 பீடு ஆட் ஆகிருக்கு. இதே போல் இன்னும் 2 பீடு ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 தான் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 2 பீடு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 by 1 தான் ஆட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். டோட்டல் 5 பீடு போட்டிருக்கோம். நான் சில்வர் கலரில் போட்டிருக்கேன். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீடில் தான் ஆட் பண்ணணும். அடுத்து எடுத்த உடனே 2 பீட் எடுத்திருக்கேன். ஒன்று சில்வர், ஒன்று ஒயிட்டு. சில்வர் கலர் அண்ட் ஒயிட் கலர். இப்போ இந்த 2 பீடில் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, அதாவது இதுக்கு மேலே இருந்து வெளியில் வரும். ஸோ நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம உள்ளே விடணும். ஃபஸ்ட்டுக்கு இதில் போகணும். ஃபஸ்ட்டு இதில் உள்ளே விட்டு எடுத்துக்குவோம். உள்ளே விட்டு இப்படி வரும்போது கார்னர் சில்வர் வரும், இந்த சைடு ஒயிட் வரும். ஒயிட்டுக்குள்ளார விட்டு வெளியே வந்துடுவோம். செகண்ட் லைனில் ஃபஸ்ட் இது முடிச்சிருக்கோம். இனிமேட்டு 1 by 1 தான் ஆட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் 2 இதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ணணும். நான் அடுத்து ஒரே ஒரு ஒயிட் எடுத்திருக்கேன். ஒரு ஒயிட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த தேர்டு பீடும் இந்த செகண்ட் பீடும் தேர்ட் பீடுக்கும் நடுவில் இப்படி வர ஸ்டிச் மேலே உள்ளே விடணும். இது மூணாவது. இதே போல் இன்னும் 2 ஒயிட்டு ஒரு சில்வர் ஆட் பண்ணுவோம் நம்ம. இப்போ லாஸ்ட்டாக இந்த 6வது பீட் ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பீட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட் பீடு, இதே இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது எதில் விட்டோமோ அதே இதில் தான் விடணும். அதே இதில் விட்டு இந்த சில்வர் கலருக்குள்ளாரையே விட்டு எடுத்துக்கலாம்.
இதுதான் செகண்ட் லைன் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 இதில் ஆட் பண்ணோம். இன்க்ரீஸ் ஸ்டிச் தான். இப்போ சில்வர் ஒன்று, ஒயிட் ஒன்று எடுத்துக்குவோம். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஃபஸ்ட் இதில் விடணும். இன்க்ரீஸ் ஸ்டிச்சுக்கு எப்போதுமே ஃபஸ்ட் இதில் தான் விடணும். டிக்ரீஸ்னால் செகண்ட் இதில் விடணும். விட்டு இந்த ஒயிட் வழியாக மேலே வந்து எடுத்துருவோம். ரெண்டு விரலுக்கு நடுவில் பீடை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி இழுங்க. இன்னும் இது அப்படியே தான், இது எப்படி போட்டோமோ அதே போல் தான். இது இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல இந்த எக்ஸஸாக ஒன்று வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த இதில் வந்து 2 இது ஜாயிண்ட் ஆகும். இதோடது ஒன்று, எக்ஸஸாக வர்றது ஒன்று. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் சேர்த்துறோம். இதே இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சில்வரில் விட்டு எடுத்துக்குவோம். இது தேர்டு லைன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. லெஃப்டில் இருந்து ரைட் வந்திருக்கேன். சில்வர் 2 ஒயிட்டு 2 ப்ளூ 1 ஒயிட்டு 1 சில்வர். இது தேர்டு. அடுத்து ஃபோர்த்து லைன், அதுவும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இப்போ ஃபோர்த்து லைன் முடிச்சிருக்கோம். இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம். சில்வர் ஒயிட்டு 3 ப்ளூ திருப்பி 2 ஒயிட்டு 1 சில்வர். இந்த கார்னர் ஃபுல்லாகவே சில்வர் கலர் கொடுத்துட்டு வரேன், பார்டர் மாதிரி. நடுவால் ஃபுல்லாக ஒயிட் எடுத்துக்கோங்க. சென்டரில் ஹார்ட் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 5th லைன் போகலாம். அதுவும் கார்னரில் சில்வர் கலர். இப்போ 5th லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு சில்வர் 2 ஒயிட்டு 3 ப்ளூ இங்கிட்டு 2 ஒயிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அடுத்து இந்த இடத்துல 3 ப்ளூ வரணும், அந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து 5th லைன். அடுத்து நம்ம 6th லைன் போவோம். இப்போ நம்ம 6 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த இதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இப்போ வந்து 2 3 ஒயிட்டு வந்திருக்குங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 1 2 3 அந்த இதில் ஆர்டரில் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்த லைன் 7th லைன். இதுக்கப்புறம் வந்து அடுத்து வர 5 லைனுமே டிக்ரீஸ் ஸ்டிச்சாக வரும். ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணக்கூடாது, செகண்ட் இதில் ஜாயின் பண்ணணும். டிக்ரீஸ் இது எல்லாமே செகண்ட் இதில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்னை விட்டுட்டு செகண்ட் ஒன்னில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா செகண்டில் விட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இது நேராக இருக்கிறல இந்த ஒயிட்டு, இந்த செகண்ட் பீடு இதுக்குள்ளே தான் நம்ம விட்டு எடுக்கணும். இப்போ பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பீடு வந்து சரியான பொசிஷனில் இருக்காது. ஸோ அதை டைட் வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும், அதுக்குள்ளார விட்டு மேலேருந்து கீழே இப்படி விட்டு திருப்பியும் ஒயிட் கலர்லேயே மேலே போய்க்கணும். இப்போ திருப்பியும் நம்ம பழையபடி ஒரு பீடாகவே வந்து அடுத்ததில் ஆட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா பீடும் ஒரே ஈவன் சைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். பட் ஒரு சில பீடு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பெருசாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஸ்டிச்னால் என்னென்னா, இப்போ இங்கிட்டு இருக்க பீட்லாம் வந்து ஒவ்வொரு லைனும் வெளியில் வந்திருக்கு. இந்த பீடை விட்டு வெளியில் வந்திருக்கு. சாரி தெரியல. இப்போ டிக்ரீஸ் ஸ்டிச் இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இந்த கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம்னா அதுக்கு மேலே இருக்கிற லைன் வந்து வெளியில் வந்திருக்கு பீடை விட்டு. ஆனால் இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சிங்கும் போது பீடுக்குள்ளார வரும், இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும், வெளியில் வராது. ஸோ இப்போ நம்ம குறைச்சிட்டே வரோம். நம்ம இதோட முடிச்சிட்டோம். 7th லைன் கம்ப்ளீட் ஆகுது. இதிலேருந்து டிக்ரீஸ் ஸ்டிச்னு சொல்லியிருந்தேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எல்லாமே பீடு வந்து வெளியில் போயிருக்கும், இது வந்து இதுக்குள்ளாரே லைனுக்குள்ளாரையே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹார்ட் ஷேப்பு வந்து பாதி வந்திருக்கு. இன்னும் 2 லைனில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இங்கே இந்த இது 3 2 1 அப்படி அந்த இதில் வரும் நமக்கு. 7th லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திருப்பி 8th, திருப்பி அதே போலேயே நம்ம எடுத்துகிட்டு போவோம். 8th லைன் முடிச்சிட்டோம். இந்த சைட்லேருந்து இப்படி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் ஒயிட்டு ப்ளூ 2 ஒயிட்டு 1 சில்வர். டிக்ரீஸ் ஸ்டிச் தான், இதுக்கு மேலே வரது ஃபுல்லாகவே டிக்ரீஸ் தான். இப்போ இதோட இந்த ஹார்ட் ஷேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த 2 லைனில் வந்து இங்கே கீழே இருக்க இந்த 2 லைன் மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாக ஒயிட்டு,
ஒரு லைன் ஃபுல்லாக சில்வர் கொடுத்துருவோம். கார்னர்லேயும் ஒயிட் இருக்கிறதுல சில்வர் கொடுத்துருவோம். டிக்ரீஸ் ஸ்டிச் தான். இன்னொரு அடுத்து வர ரெண்டுமே டிக்ரீஸ் தான். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், லெஃப்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். சென்டரில் வந்தோம்னா திருப்பி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணோம், லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். சென்டர் வந்ததுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். இப்போ ஹார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து 2 லைன் போட்டு முடிச்சிருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடுவில் ஹார்ட் ஷேப் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஹூக்கு எடுத்துகிட்டு போவோம். பெண்டன்ட் ஆகட்டும், இயரிங் ஆகட்டும், சென்டரில் இப்படி மாட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம இந்த லாஸ்ட் இதில் முடிஞ்சிருக்கு இல்லையா, இதை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஒன்றும் பண்ணல, இது மேலே வழியாக அப்படியே நான் போகிறேன். போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்குது இல்லையா, அந்த பீடு வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருந்ததெல்லாம் டைட் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ ஒரு 5 பீடு சில்வர் கலரில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் 5 பீடு எடுத்துருக்கேன். இது எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணாலும் எடுத்துகிட்டு எந்த பீடு வழியாக உள்ளே வந்திருக்கோமோ அது வழியாகவே திருப்பி வெளியே வருவோம். திருப்பி சென்டர் பீடு வழியாகவே நான் வெளியே விடுறேன். ஒன்றும் இல்லை, இப்படி சர்க்கிள் இப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹூக்கு மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கல இந்த கார்னரில் இருக்க சில்வர் பீட் வழியாக வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பீடுக்கு போயிருந்தோம் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல மேலே டைட் ஆகிடும். திருப்பியும் நம்ம இதே போல் கீழே வருவோம். சுற்றி இப்படி வரும்போதுட்டு நமக்கு எல்லா சைடுமே வந்து டைட் ஆகிடும். இப்போ நான் வந்து திருப்பியும் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு இதே போல் இந்த இது விட்டு இந்த இடத்துல கீழே இருக்கிற சென்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்காக தான் போக முடியும். 1 by 1 விட்டு எடுத்துக்குவோம். ஒரு சில பீடு ஹோல் வந்து சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளார போக முடியாது. அப்படி இருக்கிறதுக்குள்ளார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண வேணாம். பீடு உடஞ்சிச்சின்னா எல்லா ஒர்க்கும் கெட்டு போயிடும். அப்படியே கீழே எங்கேயாவது விட்டு மாற்றிக்கலாம். இது வந்து கணக்கு கிடையாது, எதுக்குள்ள வேணாலும் விட்டு போய்க்கலாம். நமக்கு தேவை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும், அவ்வளோதான். இது வழியாக எப்படி வேணாலும் வரலாம். எந்த சைடு பீட்குள்ளே விட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்குது, நீட்டாக இருக்குதுன்னு பார்த்து வந்துக்குவோம். இப்போ நான் கரெக்டாக சென்டருக்குள்ளார வந்துட்டேன். நல்லா டைட் வச்சுக்குவோம். இழுக்கும் போதுட்டு இந்த கேப்பெல்லாம் வந்து நெருக்கமாக வந்துடும். இப்போ இதில் வந்து நான் சின்ன ஒயிட் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் பீடு, இந்த மாதிரி சின்ன பீடு இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை ஆட் பண்ணிட்டு இதுலேயே இன்னொரு ப்ளூ கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹார்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த ப்ளூவை விட்டுட்டு இந்த ஒயிட்டுக்குள்ளார வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்குவோம். நல்லா நெருக்கமாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த இதை பீடை இந்த ப்ராஜெக்டை ஒட்டி இருக்கிற மாதிரி ஒயிட் கலரை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இந்த ஊசியை பிடிச்சி இழுத்திங்கனாக்கா நல்லா நெருக்கமாக வந்துடும். இப்போ திருப்பியும் நம்ம ஆப்போசிட் சைடு எங்கிட்டிருந்து வந்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல விடணும். நம்ம இப்போ எல்லா கார்னரும் போயிட்டோம். இந்த லாஸ்ட் கார்னர் இது. லாஸ்ட் கார்னரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4 சைடுமே நெருக்கமாக வந்துருச்சு பீட்ஸு. பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி ஏதாவது இந்த 2 இதில் விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மோஸ்ட்லி இப்படியே திரும்பி திரும்பி உள்ளே போய் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நான் சும்மா மேலே அப்படி இருக்கிறதுல ஒரு இதில் விட்டு நாட் மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பீட்ஸ், இது வந்து இயரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹூக் மாட்டிட்டு பெண்டெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினாக, அப்புறம் பேக்கில் எல்லாம் மாட்டுறதுக்கு சாம் அந்த மாதிரி இதாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கலரில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.